மலையால சூழப்பட்ட அழகான கிராமத்தில் ராஜு ராஜு என்ற சின்ன சோழன் வாழ்ந்தான். அவன் சின்ன வயதிலிருந்தே புத்திசாலியும் நகைச்சுவையும் நிறைந்தவனாக இருந்தான். கிராமத்திலுள்ள எல்லோருக்கும் அவன் பிடித்தவன். அவனின் சிறப்பமான நண்பர்கள் மூவரும் பீனு குரங்கு, திம்திமி மயில் மற்றும் கூகு குருவி. ஒரு நாள் கிராமத்தின் நடுவிலிருந்த பழமையான பெரிய ஆலமரத்தில் இருந்து ஒரு பெரிய காற்றில் சில பழைய தாள்கள் விழுந்தன. கிராமத்து மக்கள் அதை பார்த்து அச்சமாக இருந்தார்கள். ஆனால் ராஜு அதை மிகவும் ஆர்வத்துடன் எடுத்து பார்த்தான். தாள்களில் அமைதி புதையல் என்று ஒரு சொல்வழி எழுதப்பட்டிருந்தது. அந்த வரிகளை பார்த்ததும் ராஜுவுக்கு ஆர்வம் அதிகமானது. இந்த புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ராஜு உறுதியுடன் கூறினான். அவனுடைய நண்பர்களும் உடனே ஒத்துக்கொண்டார்கள். நாம் தேட ஆரம்பிப்போம் என்று பீனு குரங்கு குதிக்க, தீம்திமி மயில் தனது வால் விரித்து உற்சாகம் காட்டியது. அவர்களின் பயணம் மிகவும் சுவாரஸ்யமானதாய் ஆரம்பமானது. முதலில் அவர்கள் வெள்ளை குகைக்குச் சென்றனர். அந்த குகையில் இருளில் ஒளிந்து விளையாடும் வௌவால்களை ராஜு தன் தோழமையுடன் சிரித்து சமாளித்தான். அடுத்து தேனீக்களின் காட்டில் தேனீக்கள் அவர்கள் அருகே வரும்போது திம்திமி மயில் தனது வாலை விரித்து அவர்களை பாதுகாத்தது. கடைசியாக மயில்களின் அரண்மனைக்கு சென்றபோது கூகு குருவி தனது இனிய குரலில் பாடி கதவுகளை திறக்க வைத்தது. முடிவில் அவர்கள் கிராமத்தின் ஓரமாக இருந்த அழகான நீர்நிலைக்கு வந்தார்கள். அங்கே ஒரு மரத்தின் அடியில் புதையலைக் கண்டார்கள். ஆனால் அது பொன், வைரம் போன்றதல்ல. அது ஒரு பழைய புத்தகமாக இருந்தது. அந்த புத்தகத்தில் நண்பர்கள் வாழ்க்கையின் உண்மையான செல்வம், ஒற்றுமையுடன் இருந்தால் எதையும் ஜெயிக்கலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த நாள் முதல் ராஜுவும் அவன் நண்பர்களும் இந்த கதையை எல்லோரிடமும் பகிர்ந்து ஒருமை மற்றும் நட்பின் மகிமையை சொல்லித் தந்தனர்.